இலங்கை தமிழர் அரசியல் களத்தில் பல ஆளுமை மிக்க தலைவர்கள் உருவாகியிருக்கின்றார்கள். அவர்களுள் மாவை சேனாதிராஜா சற்று வித்தியாசமானவர். ஸ்ரீலங்கா அரசின் இனவாத கோரமுகத்தை மிக அருகில் சென்று பார்த்தும் சற்றும் பயப்படாது அவர்களின் அரச கட்டமைப்புக்கு எதிராக இருமாப்புடன் உருமிய தமிழ் அன்னையின் புதல்வர். ஜனாதிபதி தமிழ் தேசிய கூட்டமைப்பை அச்சுறுத்தி ஒரு அரசியல் தீர்வை திணித்து தாங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்க அவர் செய்தி கொண்டதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் நாங்கள் அப்படி அச்சுறுத்தலுக்கு அடிபணிய முடியாது, அடிபணிய மாட்டோம். இலங்கை தமிழரசு கட்சியின் வளர்ச்சிக்காக தனது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்த பெரும் தலைவன். தனது 82வது வயதில் யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பயனளிக்காததன் காரணமாக 29/1/2025 புதன்கிழமை இரவு 10 மணி அளவில் இயற்கை எய்தியதாக அந்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இணைந்து பிற்காலத்தில் தமிழரசு கட்சியின் தலைவராக, இறக்கும் போது கட்சியின் பெருந்தலைவராக வளர்ந்த ஒருவர், இன்றும் கட்சியில் ஒருவர் இணைகின்ற போது முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒருவர், பல போராட்டங்கள், களப்பணிகள், சிறைச்சாலை அனுபவங்கள், வன்முறை தாக்குதல், பழிவாங்கல்களுக்கு உள்ளான ஒருவர், தந்தை செல்வாவுடன் ஆரம்பமான அரசியல் பணி, அமிர்தலிங்கம், சிவசிதம்பரம், பிற்காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன், ஈரா சம்பந்தன் என பல தலைவர்களுடன் அரசியல் பணி மேற்கொண்டவர். பயங்கரவாத சட்டம் உட்பட பல குற்றவியல், குடியியல் வழக்குகள் இவர் மீது சுமத்தப்பட்டது. அத்தனை வழக்குகளில் இருந்தும் பிற்காலத்தில் வெளிவந்தவர். தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் சமஷ்டியை கோர முடியும் என அரசியல் அமைப்பின் 6வது திருத்தச் சட்டத்தின் பின்னரும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உறுதிப்படுத்திய வழக்கின் பிரதான எதிராளியாக மாவை சேனாதிராஜா இருந்தார். மாவை சேனாதிராஜா சுமார் 70 வருட அரசியல் அனுபவத்தை கொண்டவர். பல உறுதியான தீர்மானங்களுக்கு காரணமாக இருந்தவர். எனினும் சமீபத்திய காலங்களில் கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு உறுதியான தீர்மானங்களை எடுக்காததால் பல விமர்சனங்களை சந்தித்தவர். இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியமானவர்களுள் ஒருவராக திகழ்ந்த மாவை சேனாதிராஜாவின் இயற்பெயர் சோமசுந்தரம் சேனாதிராஜா என்பதாகும். தலைவர்களை காலமும் மக்களும் தான் உருவாக்குகின்றனர் என ஒரு கூற்று உண்டு. அதற்கமைய காலத்தின் நியதியாய் வடக்கு கிழக்கு மக்களின் காவலனாய் அக்டோபர் மாதம் 27ஆம் திகதி 1942ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மாவட்டம் மாவட்டபுரத்தில் மாவை சேனாதிராஜா பிறந்தார். மாவட்டபுரத்தில் பிறந்ததன் காரணமாக தாயக மக்கள் இவரின் ஊர் பெயருடன் இவரது பெயரையும் இணைத்து மாவை சேனாதிராஜா என அன்பாக அழைத்தனர். சேனாதிராஜா தனது ஆரம்ப கல்வியை வீமன் காமம் பாடசாலையிலும் உயர் கல்வியை நடேஸ்வரா கல்லூரியிலும் பயின்றதன் பின்னர் யாழ்ப்பாண தொழில்நுட்ப கல்லூரியில் கற்றார். இளம் வயது முதலே தமிழ் இனத்தின் மீது பற்றுக்கொண்ட இவர் தமிழ் மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்காக பல்வேறு அகிம்சை போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்தார். இவ்வாறு தமிழ் மக்களின் உரிமை சார்ந்து பல போராட்டங்களில் தீவிரமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதன் காரணமாக பல்கலைக்கழக வாய்ப்பையும் சட்ட படிப்பு வாய்ப்பையும் இழந்து போனார். தந்தை செல்வநாயகம் 1961ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கில் ஒரு போரை தொடங்கி வைத்தார். அதுதான் சத்தியாகிரகம் எனும் போர். இந்த அகிம்சை போராட்டத்தின் விளைவாக 1960ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ் மக்கள் 3வது முறையாகவும் தந்தை செல்வாவின் சமஷ்டி முறையிலான தீர்வுக்கு ஆணை வழங்கியிருந்தனர். எனினும் அப்போதைய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தமிழ் மக்களின் ஆணைக்கு மதிப்பளிக்கவும் இல்லை, தந்தையின் ஜனநாயக போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. மாறாக 1961ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதி தனிச்சிங்கள சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்த முடிவு செய்தார். இந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைக்கு எதிராக தந்தை செல்வநாயகம் தலைமையிலான தமிழரசு கட்சியினர் 1961ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் திகதி யாழ்ப்பாணம் கச்சேரி வாசலில் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தனர். இந்த போராட்டத்தில் 19 வயது இளைஞனாக மாவட்டபுரத்தில் இருந்து தந்தை செல்வாவின் ஆணையை ஏற்று போராட வந்த இளம் புலிதான் இந்த மாவை சேனாதிராஜா. அன்று முதல் தந்தை செல்வாவுடன் இணைந்து தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த பல சத்தியாகிரக போராட்டங்களில் தன்னை இணைத்துக் கொண்டார். இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தில் 1961ஆம் ஆண்டு இணைந்து பல சத்தியாகிரக போராட்டங்களை மேற்கொண்ட சேனாதிராஜா 1962ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியில் இணைந்து கொண்டார். ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தில் 1966ஆம் ஆண்டு முதல் 1970ஆம் ஆண்டு வரையான காலத்தில் செயலாளராக கடமையாற்றியுள்ளார். இவர் ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராக கடமையாற்றிய காலத்தில் தமிழ் மக்களுக்கு உரிமை வழங்க மறுத்த டட்லி சேனநாயக்கா தந்தை செல்வநாயகத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கிழித்தெறிந்தார். டட்லி அரசாங்கத்தின் கெடுபிடிகளுக்கு
எதிராக ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கம் பல போராட்டங்களை நடத்தியது. இந்த போராட்டங்கள் இளைஞர் மத்தியில் தமிழ் தேசிய உணர்வை துளிர்விடச் செய்தது. இவ்வாறு தமிழ் மக்கள் தமிழ் தேசிய உணர்வுடன் திரட்சி அடைவது ஆபத்தென கருதிய டட்லி சேரநாயக்கா 1969ஆம் ஆண்டு மாவை சேனாதி ராஜாவையும் அவருடன் இணைந்து டட்லியின் அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக போராடிய பல இளைஞர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் வெலிக்கடை, மட்டக்களப்பு என நாட்டில் உள்ள பல சிறைச்சாலைகளில் மாறி மாறி அடைக்கப்பட்டனர், சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டனர். இந்த காணொலியில் தெரியும் படத்தில் 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெற்ற மாவை சேனாதிராஜா, ஸ்ரீ சபாரத்தினம், ராஜசூரியன், காசி ஆனந்தன், கோவை மகேசன், ஈழவேந்தன், வன்னை ஆனந்தன், சிவகுமாரின் தாயார் மற்றும் ஆதரவாளர்கள் உள்ளனர். மாவை சேனாதிராஜா 1969ஆம் ஆண்டு தொடக்கம் 1983ஆம் ஆண்டு வரையான காலத்தில் மொத்தமாக 11 தடவைகள் சிறையில் அடைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த ஒரு தலைவர் இவராவார். பல முறைகள் சிறைக்கு சென்ற போதும் அந்த இளம்புலி பயந்துவிடவில்லை. ஸ்ரீலங்காவின் அரச கட்டமைப்பினை துணிவுடன் எதிர்த்து உருமியது. அந்த உருமலில் மிளிரிய மாவை சேனாதிராஜாவின் தமிழ் தேசிய உணர்வு, கம்பீரம், துணிச்சல், போராடும் குணம், தீவிர சிந்தனை அனைத்தையும் சரியாக இனம் கண்டு கொண்ட தமிழர் விடுதலை கூட்டணியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் 1972ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியின் தமிழ் இளைஞர் பேரவையின் செயலாளர் பதவி வழங்கினர். 1977இல் தனது உறவு பெண்ணாகிய பவானி என்பவரை மாவை சேனாதிராஜா திருமணம் செய்து கொண்டார். மாவை சேனாதிராஜா திருமணம் பற்றி தமிழரசு கட்சியின் உறுப்பினரான அரியநேந்திரன் பழைய நினைவுகளை நினைவு கூறும் போது மாவை சேனாதிராஜா தம்பதியினருக்கும் கவிஞர் காசி ஆனந்தனின் தம்பதியினருக்கும் ஒரே நாளில் மட்டக்களப்பு செல்வநாயகம் மண்டபத்தில் வரவேற்பு வைத்து விருந்தோம்பல் இடம்பெற்ற நிகழ்வு தற்போதும் தனக்கு ஞாபகத்தில் உள்ளதாக சேனாதிராஜாவின் இரங்கல் உரை பதிவில் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. சேனாதிராஜாவின் அரசியல் பயணத்தினை எடுத்துக்கொண்டால் 1989ஆம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் உதயசூரியன் சின்னத்தில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டார். எனினும் அவரால் அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் 1989ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் திகதி கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரின் இடத்திற்கு மாவை சேனாதிராஜா நாடாளுமன்றத்திற்கு தேசிய பட்டியல் மூலம் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் தெரிவாகியிருந்தார். கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியின் ஊடாக அம்பாறை மாவட்டத்தில் வசிக்கும் மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை முன்னெடுத்தார். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் வசிக்கும் பலருக்கு சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவிகள், துறைமுக அதிகார சபை நியமனங்களை வழங்கினார். அம்பாறை மாவட்ட தமிழ் கிராமங்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகளை ஒதுக்கியிருந்தார். அந்த நிதி ஒதுக்கீட்டில் உருவாகியதுதான் தற்போது அம்பாறையில் உள்ள பெரிய நீலாவணை வைத்தியசாலை என்பது எங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? மீண்டும் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் 1994ஆம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்ட போதும் இவர் தெரிவாக முடியவில்லை. 1999ஆம் ஆண்டு ஜூலை 29இல் நீலன் திருச்செல்வம் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரின் இடத்திற்கு மாவை சேனாதிராஜா தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார். 2000ஆம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றதுடன் 2001ஆம் ஆண்டு தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார். அந்த நேரத்தில் வெற்றி பெற்ற தமிழர் விடுதலை கூட்டணியின் 15 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 14 பேர் விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதியாக ஏற்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் முன்மொழிந்த போது ஆனந்த சங்கரி அதை ஏற்க முடியாது என அந்த முன்மொழிவுக்கு முட்டுக்கட்டை இட முயற்சித்தார். எனினும் மாவை சேனாதிராஜா விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். இதனால் ஆனந்த சங்கரி மாவை சேனாதிராஜா, சம்பந்தன், ஜோசப் பரராயசிங்கம் ஆகியோருடன் முரண்பட்டு தமிழர் விடுதலை கூட்டணியை நீதிமன்றத்தில் நிறுத்தி தடை உத்தரவை பெற்றார். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் அறிவித்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த கட்சியில் தேர்தலை எதிர்கொள்வது என்ற கலந்துரையாடல் கிளிநொச்சியில் தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. அந்த சந்திப்பில் கலந்து கொண்ட கட்சி தலைவர்கள் தத்தமது கட்சிகளில் போட்டியிடலாம் என்று கூறியபோது தலைவர் பிரபாகரன் மாவை சேனாதிராஜாவிடம் கேட்டுள்ளார், அண்ணா, இலங்கை தமிழரசு கட்சி என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றது என. அதற்கு பதிலளித்த சேனாதிராஜா, எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி, நீங்கள் சம்மதித்தால் இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முடியும் என கூறியுள்ளார். அதன் பின்னரே தலைவர் பிரபாகரன் இலங்கை தமிழரசு கட்சியில் வீட்டு சின்னத்தில் போட்டியிடுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கு பணித்தார்
இருந்தார் என பலர் கூறுகின்றனர். தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக 2004 தொடக்கம் 2014 வரையும் பதவி வகித்த இவர் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் திகதி வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் 15வது தேசிய மாநாட்டில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராக களமிறங்கிய மாவை சேனாதிராஜா 2004, 2010, 2015 ஆண்டுகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். எனினும் 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போதும் 20,358 வாக்குகளை பெற்றும் அவர் தெரிவாகவில்லை. 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலின் பின்னர் கட்சியில் உள்ள சிலருடன் கருத்து முரண்பாடு ஏற்பட்டதால் தலைவர் பதவியில் இருந்து தான் விலகுவதாக அறிவித்தார். பின்னர் தனது முடிவை மாற்றிக்கொண்டு தமிழரசு கட்சியின் தலைவராக தொடர்வதற்கும் கட்சியின் மத்திய குழுவில் தொடர்வதற்கும் விருப்பம் கொண்டிருந்தார். ஆனால் கட்சியின் மத்திய குழுவில் உள்ள ஒரு தரப்பினரால் அவர் தலைவர் பதவியை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதனால் அவர் அதிருப்தி கொண்டிருந்தார். இதன் பின்னணியில் தான் அவர் தற்போது காலமாகி இருக்கின்றார். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம்.